இதோ முழு கதையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு 4 வரிகளுக்குப் பிறகும் இடைவெளி விடப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார் விபத்தில் அனன்யாவின் நினைவு அழிந்தது. அதே சமயம் அவளுடைய அம்மா அப்பாவும் இறந்துவிட்டார்கள். அவள் கிராமத்தில் தன் மாமாவின் வீட்டில் தங்கத் தொடங்கினாள். அங்கே அவர்களுடைய 3 மகள்களும் இருந்தார்கள். அவள் 2 வேளை உணவுக்காக நாள் முழுவதும் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்தாள். இன்று ராய் ஹவேலியின் ஒரே வாரிசுக்கு திருமணம். அவளுடைய மாமி ஹவேலிக்காரர்களை மகிழ்விக்கும் பொருட்டு அவளை விருந்தினர்களுக்கு சேவை செய்ய 3 நாட்களுக்கு முன்பே அங்கே அனுப்பிவிட்டார்கள். கேள் இங்கே பெண்ணே, நீ நகரத்திலிருந்து வந்திருக்கிறாயல்லவா? கொஞ்சம் இந்த சிறிய குமாரனின் நண்பரின் உடைகளை இஸ்திரி செய்துவிடு. அவர் நகரத்து பாபு, பெரிய மனிதர். எங்காவது ஏதாவது தவறாகிவிடக்கூடாது. வேலைக்காரர்களின் சொல்லுக்கேற்ப அவள் கோட் பேண்டை இஸ்திரி செய்து ஆரவ் கபூரின் கதவில் தட்டினாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் அவர் அப்படியே நின்றுவிட்டார். மை குட்னஸ், நீ இங்கே கடந்த 2 மணி நேரமாக கடுமையான தலைவலியுடன் அந்த உடை குவியலை இஸ்திரி செய்வதில் மும்முரமாக இருந்தாள். நெற்றியில் வந்த வியர்வை துளிகளை துடைத்த பிறகு அவள் இஸ்திரி செய்த உடைகளை சரியாக மடித்து படிக்கட்டுகளில் இறங்கி ரஷ்மியிடம் கொடுத்தாள். இதோ நான் எல்லா உடைகளையும் இஸ்திரி செய்துவிட்டேன். அவளுடைய மென்மையான குரல் ரஷ்மியின் காதில் பட்டதும் ரஷ்மி தன்னையும் அறியாமல் தலையை உயர்த்தி அவளுடைய முகத்தை பார்த்தாள். அவள் 24 வயதான அழகான பெண். தன் வெண்மையான நிறத்தில் சிவப்பைச் சேர்த்து சோர்வின் பிடியில் இருப்பது போல் தெரிந்தாள். சோர்வடையாமல் எப்படி இருக்க முடியும்? காலை முதல் அவள் கழுதைகளைப் போல் ஹவேலி வேலைகளில் மும்முரமாக இருந்தாள். எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் இந்த நேரத்தில் அவள் சோர்வடைவது இயல்பே. முடிந்தால் ஒரு கப் தேநீர் கொடுங்கள் ப்ளீஸ் என்று தன் 2 விரல்களால் சைகை காட்டி ரஷ்மியிடம் மன்றாடினாள். ரஷ்மி உடை குவியலை சோபாவில் வைத்துவிட்டு உள்ளே இருந்து 2 ஷர்ட்களை எடுத்து அவளிடம் நீட்டினாள். சரி, நான் உனக்கு தேநீர் தயாரிக்கிறேன். ஆனால் நீ இந்த உடைகளை போய் ஷேரி பாபுவிடம் கொடுத்துவிடு. ரஷ்மியின் பேச்சை கேட்டதும் இந்த அதிர்ச்சி அவளுடைய கண்களில் இறங்கினது. ஷேரி பாபு என்று அவள் உதடுகளை அசைத்து மீண்டும் சொன்னாள். ரஷ்மி தன் நெற்றியருகே கையை எடுத்துச் சென்று கொஞ்சம் கண்களை மூடினாள். ஆம், எனக்கு அவருடைய பெயர் நினைவில்லை. அவர் மேலே சிறிய குமாரனின் விருந்தினராக வந்திருக்கிறார். இல்லை இல்லை ரஷ்மி, நான் எப்படி அங்கே போக முடியும்? ப்ளீஸ், இந்த வேலையை நீ செய்துவிடு. நான் எனக்கு தேநீரை நானே தயாரித்துக் கொள்கிறேன். அவள் தப்பிக்கும் வழியை தேட முயன்றாள். ஆனால் ரஷ்மியும் ஒரு எண்மணி வேலை தட்டி தேநீர் ஏற்கனவே தயாராகிவிட்டிருந்தது. இப்போது இந்த உடைகளை பகிர்ந்தளிக்கும் வேலையையும் அவள் இவளிடமே சுமத்த விரும்பினாள். போய்விடு, நீ அறிவாய், நான் காலை முதல் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய ஜமீன்தாரினிக்கு நீ வேலை செய்யவில்லை என்று தெரிந்துவிட்டால் உனக்கு நல்லது இல்லை. அதே மிரட்டல் ரஷ்மி ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் சொல்வது. விருப்பமில்லாமல் அவள் அழகான முகத்தில் பயத்தை அலங்கரித்து துப்பட்டாவை தலையில் சரிசெய்து தன் நடுங்கும் விரல்களுடன் ரஷ்மியின் கையிலிருந்து உடைகளை வாங்கினாள். சாகிரார்கள் என்ன செய்வார்கள்? மாமி அவளை ஹவேலிக்காரர்களிடம் ஒப்படைத்திருந்தால் வேலை இங்கேயே செய்ய வேண்டும். விழுந்தாலும் இறந்தாலும் காலையிலும் அவள் மாமியின் அவசரத்தில் மருந்து எடுத்து வரவில்லை. இந்த நேரத்தில் தலைவலியால் வெடிக்கிறாள். தன் துன்பங்களை மறைத்தும் வாழ்க்கை வாழும் கலையை அவள் கற்றுக்கொண்டிருந்தாள். ஆனால் துன்பங்கள் அப்படி பிடிவாதமானவை. அவற்றிலிருந்து எவ்வளவு தப்பிக்க முயன்றாலும் அவ்வளவு அதிகமாகிக் கொண்டே போகும். தன் இமைகளை மூடிக்கொண்டு அவள் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டே போனாள். வரவிருக்கும் விருந்தினரின் அறை எங்கே என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர் கரண் சகோதரனின் விருந்தினர். திருமணத்திற்காக இங்கே தங்க வந்திருந்தார். திருமணமும் கரண் சகோதரனுடையது. அதனால் ஹவேலியின் கோலம் தனித்துவமானது. ஹவேலிக்கு வரவிருக்கும் குல்தீப் மற்றும் தலைவர் கரண் சிங் ஷேகாவத். அவர்களுடைய சிறப்பு விருந்தினர் ஆரவ் கபூருக்கு இத்தனை நெறிமுறை ஏன் கொடுக்கக்கூடாது? அவள் சுற்றி சுற்றி எல்லா அறைகளையும் பார்த்தாள். ஆனால் இந்த அறைகள் யாரோ ஒருவரின் பயன்பாட்டில் இருந்தன. பிறகு மூலையில் அமைந்திருந்த அறையை நோக்கி தன் காலடிகளை நகர்த்தினாள். கடந்த நாட்களில் பெரிய ஜமீன்தாரினி அவளிடம் இதே அறையை சுத்தம் செய்ய சொல்லியிருந்தாள். அறையின் கதவுக்கு அருகில் சென்று அவள் லேசாக தட்டினாள். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. தொடர்ந்து 2 முறை தட்டிய பிறகு அவள் பூட்டில் கையை வைத்து திருப்பியதும் கதவு திறந்து கொண்டே போனது. அவள் கொஞ்சம் தலையை உள்ளே நுழைத்து பார்த்தாள். அறை முற்றிலும் காலியாக இருந்தது. அறையின் நேர்த்தி தங்குபவர் எவ்வளவு சுத்தம் விரும்புபவர் என்பதை காட்டியது. ஷவரிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதனால் உதடுகளை பற்களில் அழுத்தி அவள் சிறிது நேரம் குழப்பத்தின் பிடியில் நின்றாள்.
பிறகு முன்னேறி வார்ட்ரோபில் அந்த இஸ்திரி செய்த ஆடைகளை அடுக்கத் தொடங்கினாள். அங்கே ஏற்கனவே சில உடைகளும் தேவையான பொருட்களும் இருந்தன. திடீரென்று தன் கால்களை உயர்த்தி அவள் உடைகளை வைக்க முயன்ற மாத்திரத்தில் மேலே வைத்திருந்த பொருள் சப்தமாக கீழே விழுந்தது. அவள் வாயில் கையை வைத்து கண்களை விரித்து பார்த்து கொண்டே இருந்தாள். கடவுளுக்கு நன்றி, எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. வேகமாக பொருட்களை சேகரித்து மீண்டும் உள்ளே வைக்கும்போது அவளுடைய மூச்சு திணறியது. மீண்டும் மீண்டும் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது கதவு திறந்தது. டவலில் மூடிய ஒரு உருவம் அறைக்குள் நுழைந்தது. நெற்றியில் சிதறியிருந்த முடி, முகத்தில் மடக்கும் தீவிரம். உள்ளே வருபவர் அவளை பார்த்துவிட்டார் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் முயற்சி செய்தும் அவள் கழுத்தை திருப்பி பார்க்க முடியவில்லை. பயம் அவள் மீது அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. தலையிலிருந்து சரிந்த துப்பட்டாவை கூட நினைவில் கொள்ளவில்லை. வேகமாக பொருட்களை சேகரித்து துப்பட்டாவின் ஒரு மூலையை இழுத்து முகத்தில் போர்த்தி கொண்டு அவள் திரும்பிச் செல்லத் தொடங்கினாள். அதே நேரம் சில அடி தூரத்தில் நின்றிருந்த அந்த நபர் தன்னையும் அறியாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தார். பெரிய பெரிய சுருமை நிறக் கண்கள், அவற்றை அவர் குறைந்தபட்சம் மறக்க நினைக்கக்கூட முடியாது. முகத்தில் விழும் முடி இழைகள் நேர்த்தியாக கட்டப்பட்ட சடைப்பின்னலிலிருந்து வெளிப்பட்டு அவளுடைய அழகான முகத்தை முத்தமிட்டு கொண்டிருந்தன. நீண்ட கழுத்தில் அணிந்திருந்த சிறிய பதக்கம் இளஞ்சிவப்பு நிற ஆஞ்சலில் அவளுடைய அழகான முகம் மின்னியது. எதிரே நின்றிருந்த ஆரவ் தன்னையும் அறியாமல் முன்னேறி அவளுடைய தோள்களை பிடித்து கொண்டார். எதிரே இருந்த பெண்ணின் கண்களில் பயத்துடன் அந்நியத்தன்மையும் பரவியது. அனன்யா ஆரவ் கபூரின் உதடுகளிலிருந்து தானாகவே வெளிப்பட்டது. அவளுடைய ஜாதியின் பகுதியாக இருந்த, அவருக்காக மட்டும் படைக்கப்பட்ட, அவளை தேடி தேடி கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக அவர் அலைந்து கொண்டிருந்த பெண்ணை எப்படி மறக்க முடியும்? இன்று அவள் அவருக்கு முன்னால் இருந்தால் அந்த வேடத்தில் கூட இல்லை. அவர் மறக்க முடியாது. இந்த பெண் அனன்யாவின் சாயல் ஆக இருக்க முடியாது. நீ இங்கே, உனக்கு யோசனை இருக்கிறதா? நான் உன்னை எவ்வளவு தேடினேன். ஆரவின் குரலிலிருந்து அமைதியின்மை பொங்கி பொங்கி வெளிப்பட்டது. விரிந்த கண்களுடன் அந்த அழகான பெண்ணின் முகத்தை தன் பக்கம் திருப்பி நேரடியாக அவளுடைய கண்களில் பார்த்து கொண்டிருந்தார். சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது எதுவும் மிஞ்சவில்லை. 2 இதயங்கள் துடித்து கொண்டிருந்தன. அவள் இவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் ஏனோ அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் தொடர்ந்து நடுங்கும் உதடுகளுடன், ஆரவ் தன் அர்ப்பணிக்கும் கண்களுடன் அவளுடைய தரிசனம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட காலமாக அவருடைய தாகம் கொண்ட கண்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை. யார் நீங்கள்? நான் உங்களை அறியேன். தன்னை அவருடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு அனன்யா தன் குரலை அமைதியாக வைக்க முயன்றாள். அவளுடைய கண்களில் கேள்விக்குறியை பார்த்து ஆரவுக்கு அதிர்ச்சியின் கடுமையான அதிர்வு ஏற்பட்டது. நீ என்னை அடையாளம் காணவில்லையா? நகைச்சுவை செய்கிறாயா? அனன்யா எவ்வளவு ஆர்வமும் அமைதியின்மையும் கொண்டு அவளுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டு அவர் அவள் மீது குனிந்து கொண்டே போனார். அனன்யா அவருடைய ஷர்ட் இல்லாத உடலால் வெக்கத்தால் சிவந்து கொண்டே போனாள். இந்த நபர் யார்? இவர் ஏன் தன்னை அருகில் இழுத்து இவ்வளவு உரிமையுடன் பிடித்திருக்கிறார்? பிறகு அவளுடைய பெயரை எப்படி அறிவார்? அவள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு விஷயம் அவளுடைய உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது. அவள் இவரை தன்னிடமிருந்து தள்ளிவிட்டாள். அவர் தடுமாறி 2 அடி தூரம் சென்றார். அவள் திரும்பி கதவை நோக்கி ஓட முயன்றாள். ஆரவ் முன்னேறி அவளுடைய ஆஞ்சலின் மூலையை பிடித்து கொண்டார். என் பேச்சை கேள் அனன்யா. நான் உன்னை இப்படி போக விட முடியாது. அவருடைய கடுமையான குரல் அறையின் சுவர்களில் மோதியது. அனன்யா விரிந்த கண்களுடன் கழுத்தை திருப்பி அவனை பார்த்தாள். ஒரு கணம், வெறும் ஒரு கணம். அடுத்த கணமே அறையின் கதவை திறந்து ரஷ்மி உள்ளே நுழைந்தாள். தன்னையும் அறியாமல் அவள் கண்களை திறந்து வாயில் தன் கையை வைத்து கொண்டாள். ஹே, மேலே உள்ளவரே, இது என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லாம் பெரிய தாக்கூர், பெரிய ஜமீன்தாரினி என்று உரத்த குரலில் ஹவேலியின் உரிமையாளர்களை அழைத்து கொண்டு கத்திக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அவ்விருவரும் அதிர்ச்சியில் மௌனமாக நின்றிருந்தார்கள். முதலில் ஆரவ் கபூரின் திகைப்பு உடைந்தது. அவர் முன்னேறி தன் நியாயத்தை சொல்ல முயன்றார். அப்போது இவருக்கு தன் அமைதியின்மை மற்றும் அவசரத்தின் உணர்வு ஏற்பட்டது. ஷர்ட் இல்லாமல் நின்றிருந்தார். வெறும் ஒரு டவல் மட்டும் கட்டியிருந்தார். எப்படி பெண்ணை பிடித்திருந்தார் என்பதை பார்ப்பவர் யாரும் தன் விருப்பப்படி முடிவுக்கு வரலாம். பெரிய ஜமீன்தாரினி அதிசயம் ஆகிவிட்டது. இந்த பெண் நகரத்து பாபுவுடன் கழித்து கொண்டிருக்கிறாள். ரஷ்மியின் கத்தும் குரல் அவளுடைய காதுகளில் மோதியது. அனன்யாவின் சுழன்ற தலை முன்பை விட அதிகமாக சுழன்றது.
பயம் அவளுடைய முழு உடலையும் தன் பிடியில் எடுத்துக்கொண்டது. இல்லை இல்லை ரஷ்மி, நான் இவர்களை அறியேன், நான் நகரத்து பாபுவை அறியேன். மீண்டும் மீண்டும் திரும்பி அந்த நபரை நோக்கி சைகை காட்டியபடி அவள் தன் சுத்தத்தை முன்வைத்து கொண்டே போனாள். ஆரவ் வேகமாக திரும்பி படுக்கையில் கிடந்த தன் ஷர்ட்டை அணிந்தார். அவர் இதை கழுத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருந்த போதே விக்ரம் சிங் ஷேகாவத் அறைக்குள் நுழைந்தார். அவர் 50 வயதான நிரம்பிய வலுவான ஆண். இந்த ஹவேலியின் தலைவர் அந்தஸ்தை வைத்திருந்தார். தன் சாலை சரி செய்தபடி அதிர்ச்சியும் அவநம்பிக்கையும் கொண்டு முன்னால் உள்ள காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தன் சாலை பிடித்து கொண்டு பெரிய ஜமீன்தாரினியுடன் அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். யாரும் புரிந்து கொள்ளாததை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் ஆரவ் தன் இரு கைகளையும் உயர்த்தி விடைபெற விரும்பினான். நீங்கள் நினைப்பது போல ஒன்றும் இல்லை. நான் வெறும் அனன்யா. அவள் உதடுகளில் சிக்கிய சொற்கள் சிக்கின. அப்போது விக்ரம் சிங் முன்னேறி அந்த மனிதனின் கழுத்து பிடியை பிடித்து முழக்கம் செய்தான். இந்த பெண்ணை நீ எப்படி அறிவாய்? இவள் பெயரை சொல்ல உனக்கு என்ன துணிச்சல்? விக்ரம் சிங்கின் உள்ளே எரிந்த நெருப்பு அந்த நேரத்தில் அவனுக்கே தெரியவில்லை ஏன். ஆனால் அவன் எரிந்த கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் அனைவருக்கும் தெரிந்தன. அவன் முழக்கம் செய்த விதத்தில் மாளிகையின் சுவர்களும் அதிர்ந்தன. அந்த தருணத்தில் எதிரே நின்ற ஆரிஃப் கபூருக்கு தெரிந்தது, இந்த பெண்ணுடன் தொடர்பை விளக்கினால் யாரும் அவன் பேச்சை நம்பமாட்டார்கள். இது முற்றிலும் அவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் கேவலத்தை தரும். எவ்வளவு இதயம் துடித்தது இந்த அழகியை தன் மார்பில் அணைத்து கொண்டு அவள் தன் மனைவி என்று அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் தன் சொந்த வார்த்தையைத் தவிர அவனிடம் எந்த ஆவணங்களும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. யாரும் அவன் பேச்சை ஒப்புக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அந்த பெண் இரு கைகளையும் வாயில் அழுத்தி நடுங்கிக் கொண்டே மூலையில் ஒட்டி அமர்ந்தாள். ஹே உயர்ந்தவரே, பெரிய சொந்தக்காரி, நான் என் கண்களால் இவர்களை பார்த்தேன். இவர்கள் எப்படி அனன்யாவை பிடித்திருந்தார்கள். இந்த பெண் இவர்களுடன் ஒட்டி கொண்டு சென்றாள், ஷரிபாபுவுடன். எனக்கு தெரிந்திருந்தால் நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன். கரண் அவன் நண்பன். யாருக்காக அவன் இந்த மாளிகைக்கு வந்தானோ அவன் மாளிகையில் இல்லை. ஷாப்பிங் காரணமாக 1-2 மணி நேரம் என்று சொல்லி நகரத்திற்கு சென்றிருந்தான். அவன் பின்னால் இந்த நிகழ்வு நடந்தது. இங்கே யாரும் அவனுடன் நிற்கவில்லை. யாரும் அவன் பேச்சை கேட்கவில்லை. இவர்கள் கிராம மக்கள், தங்கள் சொந்த விதிகளும் பழமையான சிந்தனையும் கொண்டவர்கள். ஆனால் ஆரவின் கண்கள் தொடர்ந்து இந்த பெண்ணை நோக்கிச் சென்றன. அவள் முழுவதும் அவனுடையவள். ஆனால் இந்த அனைவரின் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் அவன் இவளை தன் சொந்தம் என்று சொல்ல முடியவில்லை. குறைந்த துணிச்சல் இல்லை. இந்த நேரத்தில் ஆதாரம் இல்லாமல் பேசுவது முற்றிலும் முட்டாள்தனம். மேலும் வருத்தம் என்னவென்றால் அந்த பெண்ணும் ஆரிஃப் கபூரை அடையாளம் காண மறுத்தாள். தொடர்ந்து அவன் மனத்தில் சுழன்ற கேள்விகள் அவன் தலையை வெடிக்கச் செய்தன. இருந்தாலும் விக்ரம் சிங் மற்றும் பெரிய சொந்தக்காரியிடம் தன் உண்மையை நிரூபிக்க முயன்றான். உங்கள் வேலைக்காரி வெறும் பேச்சை வளர்த்தாள். அப்படி ஒன்றும் இல்லை. இவள் என் அறையில் இருப்பது எனக்கு தெரியாது. இந்த அனைவரின் பரிசுகள் கடினம் மற்றும் தொனியிலிருந்து இவளுக்கு தெரிந்துவிட்டது. அவள் இந்த மாளிகையில் வேலைக்காரியாக நடிக்கிறாள். ஆனால் விக்ரம் சிங்கின் கோபம் காரணமில்லாதது. பெரிய சொந்தக்காரி விக்ரம் சிங்கை அமைதியாக இருக்கச் சொன்னாள். நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். இவர்கள் நமது விருந்தினர்கள். இந்த மாளிகையில் பெரிய சொந்தக்காரிக்கு தலைமை பொறுப்பு இருந்தது. ஏனெனில் அவள் தாக்கூர் சாஹிபின் மனைவி. விக்ரம் சிங் அவர்களின் இளைய சகோதரர். அவர்களுக்கு சொந்த குடும்பம் இல்லை. ஆனால் இந்த சொத்திலும் மாளிகையிலும் சம உரிமையாளர்கள். தங்கள் மருமகன்கள் மற்றும் மருமகள்களுடன் நல்ல நேரம் செலவிடுவது, அவர்கள் மீது ஆணையிடுவது தவிரவும் அவர்களுக்கு பல ஆசைகள் இருந்தன. அனைவருக்கும் தெரியும். அழகான பெண்கள் அவர்களின் பெரிய பலவீனம் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அதனால்தான் அவர்களின் இன்ப பிரியமான மனப்பான்மையால் பகுதி மக்கள் பெரிய தாக்கூரின் மரணத்திற்கு பிறகு இவரை கிராம தலைவராக ஏற்க மறுத்து அனைத்து முடிவுகளையும் பெரிய சொந்தக்காரியிடம் ஒப்படைத்தனர். இப்போது நிலம், சொத்து மற்றும் பிற விஷயங்களின் அடிப்படையில் அவர்கள் தாக்கூர்களே. எனவே அவர்களுக்கும் அதே மரியாதை இருந்தது. நீங்கள் அறியவில்லை, இந்த நகரத்திலிருந்து வந்த இளைஞர்களை. அக்கா, இவர்கள் எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவர்கள். விக்ரம் சிங் கிண்டல் தொனியில் ஆரிஃப் கபூரை குறிவைத்தான். இந்த முறையும் அவன் காரணமில்லாமல் முழக்கம் செய்து அனைவரையும் அமைதியாக்கினான். எச்சரிக்கை, யாராவது என் வளர்ப்பு அல்லது என் குணத்தின் மீது விரல் சுட்டினால் நான் எதையும் தவறாக செய்யவில்லை. அப்படி செய்ய எண்ணமும் இல்லை.
நீங்கள் எனக்கு மூத்தவர், மரியாதைக்குரியவர். ஆனால் உங்கள் நாக்கை கட்டுப்படுத்துங்கள். ஆரிஃபும் விக்ரம் சிங்கை எதிர்த்து நின்றான். ஆனால் விக்ரம் சிங் யாரையும் மதிக்காமல் இப்போதே இந்த நேரத்திலேயே மாளிகையை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டான். இவர்களுடன் நடந்தது நடந்துவிட்டது. நல்லது, அவன் கரண் சிங்கின் விருந்தினனாக இல்லாவிட்டால் இங்கிருந்து தப்பிச் செல்வது சாத்தியமில்லை. ஏனெனில் இது முதல் முறை ஒரு நகர பாபு மாளிகையின் மானத்தின் மீது கை வைத்தான். அந்த பெண் மாளிகையில் இருந்தால் மாளிகையின் மானம். மாளிகை உரிமையாளர்கள் கிராமத் தலைவராக இருப்பதால் அவள் மானத்தை பாதுகாப்பது கடமை. இந்த நேரத்தில் விக்ரம் சிங்கின் உள்ளே எரிந்த நெருப்புக்கு வேறு ஒரு அர்த்தமும் இருந்தது. இப்போது யாரும் புரிந்து கொள்ளத் தகுதியற்றவர்கள். தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் செல்லத் தயாரானான். கரனை காத்திருக்கவில்லை. இனிமேல் அதிக தெளிவு சொல்ல முடியவில்லை. இந்த நேரத்தில் இங்கிருந்து செல்வதே நல்லது. ஆனால் செல்வதற்கு முன் அனைவருக்கும் எச்சரித்தான். இந்த பெண்ணுக்கு ஏதாவது தவறு நடந்தால் போலீஸை அழைத்து இந்த மாளிகை வாசலில் வருவேன். ஏனெனில் அந்த பெண் முற்றிலும் குற்றமற்றவள். பெரிய சொந்தக்காரி அவனுக்கு உறுதியளித்து இங்கிருந்து செல்லச் சொன்னாள். கடைசி முறை அனன்யாவின் முகத்தை பார்த்துவிட்டு அவன் திரும்பினான். அந்த நடுங்கிய பெண்ணை பிடித்து வெளியே கொண்டு வரப்பட்டாள். பயம் அவளை அவ்வளவு ஆட்கொண்டது. படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவள் கால்கள் செயலிழந்தன. கை கால்கள் குளிர்ந்தன. கடைசி படியில் கண்களை மூடி சுழன்று தரையில் விழுந்தாள். யாருக்கும் அவள் மயக்கமடைந்தது தெரியவில்லை. திடீரென்று என்ன ஆயிற்று என்று. வெறும் மன அழுத்தம் அவ்வளவு அதிகம். தாங்க முடியாமல் அவள் மயங்கினாள். இவளை அவள் மாமா மற்றும் மாமிக்கு ஒப்படைக்கும் முன் அனைத்தும் அவர்களின் காதில் சொல்லப்பட்டது. மாமிக்கு அவள் வெறும் வெறுப்புக்கான காரணம். அவள் எளிதாக விட்டுவிடமாட்டாள். மீண்டும் அந்த இரண்டு ஆன்மாக்கள் நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒருவரையொருவர் நெருக்கமாக பார்த்தவர்கள். ஒருவரையொருவர் பிரிக்கப்பட்டனர். மீண்டும் எப்போது சந்திப்பு என்று தெரியவில்லை. அவன் வண்டி இந்த பகுதியிலிருந்து வெளியேறியது. கண்களுக்கு முன் 5 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சி சுழன்றது. 5 ஆண்டுகளுக்கு முன் அவன் கடைசியாக அவளை சந்தித்தான். அன்று அவர்களின் சந்திப்பு கல்லூரியிலேயே நடந்தது. அவளை சுழற்றி தன் அருகில் இழுத்து குனிந்து அவள் தோளில் உதடுகளை வைத்தான். அனன்யா சுருங்கி தன்னை சற்றே விலக்கினாள். ப்ளீஸ் ஆரவ், யாராவது பார்த்து விடுவார்கள். அவள் 19 வயது பெண், பட்டப்படிப்பின் 2ஆம் ஆண்டு. பார்த்தால் பார்க்கட்டும். நீ அறிவாய், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவன் 23 வயது இளைஞன், யாருக்கும் பயப்படாதவன். எனவே அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி 2 கைகளையும் பிடித்தான். இந்த காதலின் தொடக்கத்திற்கு முன் நான் உன்னை கோயிலில் காலையில் திருமணம் செய்தேன். வெறும் மக்கள் பார்த்தால் எனக்கு கேவலம் பயப்படாதபடி. இந்த அழகான மாசற்ற பெண்ணின் முகத்தை பார்த்து அவன் மயங்கினான். அவள் சிறிது சிரித்தாள். ஏதோ அதிக ரொமான்ஸ் வந்துவிட்டதா உனக்கு? அவள் சிறிது சிரித்தபோது அலங்கரிக்கப்பட்ட திலகம் முழு அழகுடன் ஒளிர்ந்தது. ஆரிஃப் திறந்த சிரிப்புடன் சிரித்தான். அப்படியே புரிந்துகொள். அவன் தோள்களை உயர்த்தி தலை குனிந்து நின்றான். பார்த்துக்கொள், உன்னை நான் அவ்வளவு அறிவேன். அவளும் சிரித்து மார்பில் கைகளை கட்டினாள். அடுத்த 2 வாரங்களுக்கு மாமாவுடன் கனடாவுக்கு போகிறேன். எதிரே நின்ற பெண்ணின் நிறம் கணப்பொழுதில் மறைந்தது. அவள் இளமையின் தொடக்கத்திற்கு முன் தன் இதயத்தை இந்த மனிதனிடம் ஒப்படைத்திருந்தாள். அவன் அவள் காதலை பேசினான். ராமேஸ்வர்ஜி அனுபவசாலி. அவரும் தன் மகளின் வளர்ந்து வரும் நட்பும் காதலும் பார்த்து தன் அன்பான நண்பர் கீர்த்தி கபூரின் மருமகன் ஆரவ் கபூரை இந்த கண்களால் பார்க்கத் தொடங்கினார். மெல்ல மெல்ல இந்த உறவை அவர் தீவிரமாக எடுக்கத் தொடங்கினார். அவன் எப்படி அவரை மதித்தான், பேசினான், தலை குனிந்து நின்றான். மிக முக்கியமாக அவன் மகளை பாதுகாத்த விதம். அனன்யா ராமேஸ்வர்ஜியின் ஒரே குழந்தை. அனன்யா சர்மா அளவில்லா அழகுள்ள பெண். பெரிய பெரிய கண்கள் பார்ப்பவரை இழக்கச் செய்யும். சுருண்ட பொன் நிற முடி, கூர்மையான அம்சங்கள். நிச்சயமாக அவள் அளவில்லா அழகு. ஆனால் அதைவிட அழகு அவள் மென்மையான தொனி. ராமேஸ்வர்ஜி போலீசில் உயர் பதவியில் இருந்தார். பின்னணி நடுத்தர குடும்பம். ஆனால் பதவியும் சுனீதாஜியின் குடும்ப பின்னணியும் காரணமாக இப்போது குடும்பத்தின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் நிலையில் இருந்தார். உயர்ந்தவர் நிறைய வயது கழித்து இவர்களுக்கு ஒரே மகளை தந்தார். அந்த மகள் அவர்களின் முழு உலகமாகிவிட்டாள். அவர்களின் சொர்க்கம் முழுமையடைந்தது போல. சுனீதாஜி இப்போது பகுதி நேர நிறுவனம் நடத்தினாள். அது அவள் மரியாதையின் வழி. தாய் தந்தையுடன் சிரித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்த அந்த கலகலப்பான ஆர்வமுள்ள பெண் வாழ்க்கையின் எந்த கருப்பு பக்கத்தையும் அறியவே இல்லை. ஆரிஃப் அவள் சிறுவயதின் சிறந்த நண்பன். இந்த நட்பு மெல்ல மெல்ல விருப்பமான உறவாக மாறியது. வயதில் அவன் அவளை விட ஏறக்குறைய 3 முதல் 4 வயது மூத்தவன். ஆனால் எல்லையற்ற தீவிர மனப்பான்மை கொண்ட மனிதன்.
ஒரு நாள் ஆரவ் தன் விருப்பத்தை தன் மாமாவிடம் வெளிப்படுத்தினான். அவன் தாய் தந்தை சிறுவயதிலேயே இறந்துவிட்டனர். அவன் தன் மாமாவின் பராமரிப்பில் வாழ்ந்தான். அப்போதே அவன் மாமா கீர்த்திஜி அவனை தன் சொந்த குழந்தையை விட அதிகமாக நேசித்தான். நான் ராமேஸ்வரை அறிவேன். அவர் சிறந்த மனிதர். அவர்களின் சிறிய குடும்பத்தையும் வரும் நாட்களில் நீங்கள் இருவரின் இந்த அவசர முடிவு நமது குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனை உருவாக்காமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். கீர்த்திஜி ஆழமான சிந்தனையில் தன் மருமகனின் முகத்தை பார்த்த பிறகு வரும் காலத்தை பற்றி எச்சரித்தான். மாமாஜி, நான் அனன்யாவை நேசிக்கிறேன். இந்த காதலை நான் ஒருபோதும் குறைய விடமாட்டேன். வரும் காலத்தில் மங்கிப் போகும்படி நீங்கள் அனன்யாவுக்காக என் காதல் குறையும்படி ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். முன்னேறி அவன் கீர்த்திஜியின் பாதங்களில் அமர்ந்தான். அவர்களின் நெற்றியிலிருந்து முடியை விலக்கி அவர்கள் சிரித்து அவனை பார்த்தனர். அவர்களுக்கு தெரியவில்லை, அவன் மருமகன் இவ்வளவு வளர்ந்து தன் முடிவுகளை தானே எடுக்கத் தொடங்கிவிட்டான். ஏறக்குறைய ஒரு வாரம் அமைதி. ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் இந்த விஷயத்தை ராமேஸ்வர்ஜியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அவர் ஏற்கனவே இப்படி ஏதோ நினைத்து கொண்டிருந்தார். சுனிதாஜியுடன் ஆலோசித்த பிறகு ஆரிஃப் முறையாக தன் பெரியவர்களுடன் அவர்கள் வீட்டிற்கு உறவு கொண்டு வர வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார். அவர்கள் மகள் மிகவும் இளம் வயது என்பதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பெயரில்லா உறவை விட தன் மகளின் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் செய்துவிடுவதே நல்லது. குறைந்தபட்சம் ஆரவ் அவர்கள் மகளின் கணவன் என்ற நிம்மதி கிடைக்கும். இருவரின் படிப்பும் முடிந்த பிறகு விடைபெறல் செய்யப்படும். அது ஒரு சிறிய சடங்கு. இந்த சடங்கில் அந்த சிறிய மணமகள் அலங்கரித்து ஆரவ் கபூரின் பக்கத்தில் வந்து அமர்ந்தபோது எத்தனையோ இதயங்கள் நின்றன. கண்கள் நிலைத்துவிட்டன. ஒருவரையொருவர் இருவரும் முழுமையாக்கினர். மகிழ்ச்சி அனைவரின் முகத்திலிருந்தும் வெடித்தது. ஆனால் இந்த பெண்ணின் முகத்திலிருந்து வெடித்த ஒளி ஏதோ வித்தியாசமானது. சிறிது நேரம் கழித்து பண்டிதர்ஜி திருமணச் சடங்கை தொடங்கினார். அனன்யா ஷர்மா மகள் ரமேஸ்வர் ஷர்மா, உங்களுக்கு இந்த திருமணம் ஆரவ் கபூருடன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அவள் சிறிது சிரித்து தன் ஒப்புதலை கொடுத்தாள். முகமூடியின் பின்னால் ஒளிரும் முகம் சுற்றுப்புற ஒளிகளை பரப்பியது போல. ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அவள் ஆவணங்களில் கையொப்பமிட்டாள். மறுபக்கமும் கையொப்பங்கள் முடிந்தன. ஆசீர்வாதத்திற்காக கைகள் உயர்ந்தபோது அவளும் தன் முழுமையான கைகளை உயர்த்தி வெறும் இந்த மனிதனின் தோழமையை வாழ்நாள் முழுவதும் கேட்டாள். ஆரவ் முன்னேறி அவள் முகத்தை முகமூடியின் சிறையிலிருந்து விடுவித்து அவள் நெற்றியில் நெற்றியை சேர்த்தான். 2 இதயங்கள் துடித்தன. ஒரு புனித உறவின் அடித்தளம் போடப்பட்டது. இங்கிருந்து இந்த அழகான பயணத்தின் தொடக்கம் நடந்தது. அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. இந்த நேரத்தில் இருவருக்கும் தெரியவில்லை. இந்த நாளுக்கு பிறகு அவள் பாதுகாவலனானான். ரமேஸ்வர் ஷர்மாவுக்கு விரைவில் தெரிந்தது, தன் மகளுக்கு ஒரு சிறந்த மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக்கினர் போல. இந்த நாளில் அவளிடம் அனுமதி வாங்கிய பிறகு ஆரவ் வாரங்கள் நீடிக்க மாமாவுடன் சென்றான். இது புதிய விஷயம் அல்ல. ஆரவின் தந்தையின் பாதிக்கு மேற்பட்ட வணிகத்தை இப்போது கீர்த்திஜி பார்த்து கொண்டிருந்தார். இத்தகைய சிறிய கூட்டங்களுக்காக அவன் மாமாவுடன் செல்வான். இப்போதே வணிக புரிதல் வரவும் பின்னர் எளிதாக இருக்கவும். கபூர் குடும்பத்தில் 3 குழந்தைகள், 2 மகன்கள், ஆரவை விட இளையவர்கள், ஒரு மகள் நிதா, ஆரவை விட ஏறக்குறைய 2 வயது மூத்தவள். அவள் பிறந்த நாள். ரமேஸ்வர்ஜி பெண்கள் இளம் வயதில் மொபைல் பயன்படுத்த தொடங்குவதற்கு எதிராக இருந்தார். எனவே ஆரவுடன் பேச வேண்டும் என்றால் அவள் தன் அம்மாவின் மொபைலை பயன்படுத்துவாள். மாலை நேரத்தில் அவள் ஆரவுடன் பேசினாள். ஆரவ் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துச் சொன்னான். அத்துடன் உறுதியளித்தான் அவன் திரும்பும் நாளில் அவளுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஏற்பாடு செய்வான். அது அவள் மீது உதாரமானது. அவள் சிரித்துச் சிரித்தாள். சர்ப்ரைஸ் விஷயத்தில் மிகவும் பலவீனம். அவளுக்கு அப்படி ஒன்றும் செய்ய விருப்பமில்லை. இந்த மனிதனிடம் எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் நேரம் கொடுப்பான், அன்புடன் பேசுவான். அதுவே அவளுக்கு முழு உலகம். அப்பா அவளுக்கு ஒரு சிறந்த விருந்து ஏற்பாடு செய்தார். இந்த விருந்து வெறும் 3 பேருக்கு மட்டுமே. அம்மா, அப்பா மற்றும் அவள். அவர்களின் பிடித்த உணவகத்தில் இரவு உணவுக்கு பிறகு கேக் வெட்டப்பட்டது. அவள் அப்பா அவளுக்கு ஒரு சிறிய அபார்ட்மெண்ட் பரிசளித்தார்.
உண்மையில் கடந்த எத்தனை மாதங்களாக இதை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். இது அவள் அம்மா மற்றும் அப்பா இருவரிடமிருந்தும் அவளுக்கு ஒரு சிறந்த பரிசு. அவளுக்கு தெரியாது அந்த மாலை இவ்வளவு அழகாக இருந்தது, அது இவ்வளவு பயங்கரமாக மாறப்போகிறது என்று. வண்டி உணவகத்திலிருந்து வெளியேறியது. அனைவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பாவிடம் அவள் தன் நண்பர்களின் பரிசுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். சுனிதாஜியும் சிரித்து அவள் மென்மையான முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாது என்ன நடந்தது. திடீரென்று வண்டியின் வேகம் அதிகரித்துச் சென்றது. வண்டியில் ஏதோ பழுது ஏற்பட்டதா அல்லது விதியில் அப்படி எழுதப்பட்டதா? ஆனால் திடீரென்று அவர்களின் கூச்சல்கள் உயர்ந்தன. வண்டி பலமாக ஏதோ ஒன்றுடன் மோதியது. அவளுக்கு தோன்றியது தலையை பிளந்தது போல. வலியின் அலைகளுக்கு இடையே கண்களை திறக்க முயன்றாள். ஆனால் காட்டில் சிக்கிவிட்டது போல. தலையை உயர்த்தி இங்கும் அங்கும் பார்ப்பதும் சாத்தியமில்லை. தூரத்திலிருந்து வரும் கூச்சல் அழைப்பு மரணத்தின் அமைதி. அம்மா அப்பாவின் கருணை குரல்களின் அமைதி. வெறும் ஒன்றுமில்லை. அவள் உலகம் இருண்டது. மருத்துவமனை அறையில் அவள் கண்களை திறந்தபோது நீண்ட நேரம் கூரையை உற்று பார்த்தாள். அருகில் நின்ற நர்ஸ் திகைத்து அவளை பார்த்தாள். அவள் மீண்டும் வியப்புடன் அவள் மீது குனிந்து காரணமில்லாமல் 2 அடி தள்ளி நின்று வெளியே சென்றாள். ஒருவேளை மருத்துவர்களை அழைக்கச் சென்றாள். சிறிது நேரத்தில் மருத்துவர்கள் உள்ளே வந்தனர். உடன் ஒரு அந்நிய முகம் அவளை நீண்ட நேரம் பார்த்தாள். மருத்துவர் அவள் கையில் கை வைத்து சிரித்து ஆறுதல் அளித்தார். வாழ்த்துகள், நீங்கள் மயக்கத்திலிருந்து விழித்துவிட்டீர்கள். இப்போது உடல்நிலை எப்படி? மருத்துவரின் முகம் அளவில்லா கருணை. விரும்பினாலும் மனதில் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை என்ன நடந்தது என்று. அவள் தாய் தந்தையின் மங்கலான படங்கள் மனதில் தோன்றி மறைந்தன. கழுத்தை திருப்பி தூரத்தில் நின்ற மனிதனை பார்த்தாள். அவர் விசித்திரமான கண்களால் அவள் முகத்தை ஆராய்ந்தார். நீண்ட நேரம் அந்நிய கண்களால் அவனை பார்த்தாள். பின்னர் அந்த மனிதன் மருத்துவரின் அறிவுரையை கேட்ட பிறகு முன்னேறி சிரித்து அவள் தலையில் கை வைத்தார். இப்போது உடல்நிலை எப்படி? அவன் குரலில் கருணை இல்லை. அதில் விசித்திரமான உலர்ந்த தன்மை இருந்தது. அப்படிப்பட்ட குரல் அப்பாவின் குரலாக இருக்க முடியாது. மறுப்பில் தலையசைத்து அவன் உதடுகளிலிருந்து காரணமில்லாமல் வார்த்தை வந்தது. அப்பா. வெறும் அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அம்மாவின் மங்கலான படம். ஹரிஷ்சந்திரஜி மென்மையாக அவள் நெற்றியில் கை வைத்து பின்னர் ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்து அறையை விட்டு வெளியேறினார். அவள் முழு வாரம் அங்கேயே இருந்தாள். வெறும் அம்மா அப்பாவை தவிர யாரும் நினைவில் இல்லை. இந்த இருவரையும் பற்றி கேட்க முயன்றபோதெல்லாம் அமைதியை தவிர ஒன்றுமில்லை. அவள் அப்பாவின் பெயர் என்ன? கடைசியாக அவர்களை எப்போது சந்தித்தாள்? அவளுக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நிரப்பும் கருணை முகங்களை எப்போதும் அம்மா அப்பா என்று அழைத்தாள். இந்த நாளில் ஒரு பெரிய கொந்தளிப்பு நடந்தது. மருத்துவர் சொன்னார் அவள் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு பிறகு கோமாவிலிருந்து வெளியே வந்தாள் என்று. தலையில் ஏற்பட்ட கடுமையான காயம் காரணமாக அவள் கோமாவுக்கு சென்றாள். இன்னும் மனநிலை சரியாக இல்லை. அம்மா அப்பா விஷயத்தில் இருவரும் இப்போது இந்த உலகில் இல்லை. அதிர்ச்சி அவ்வளவு. அழ விரும்பினாலும் அழ முடியவில்லை. ஏன் அவள் இதயத்திற்கு வரவேண்டிய வலி வரவில்லை? அல்லது இதயம் இந்த வலியை அடையாளம் காண மனதின் உதவியை நாடியது? வெறும் அமைதி அவள் உதடுகளில் ஓடியது. ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு பிறகு அவளை வெளியேற்றினர். அவள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. வெறும் ஹரிஷ்சந்திர என்ற மனிதன் தன்னை அவள் மாமாவாக அறிமுகப்படுத்தினார். மாமா மற்றும் மாமி அவளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் வீடு ஒரு கிராமத்தில் இருந்தது. ஹரிஷ்சந்திர ஜி ராமேஸ்வர் ஜியின் மூத்த மற்றும் வளர்ப்பு சகோதரர். ஆரம்பத்தில் ஏற்பட்ட சில சண்டைகளுக்கு பிறகு இருவருக்கும் இடையே பேச்சு நின்றுவிட்டது. பின்னர் ராமேஸ்வர் ஜி தன் தந்தையின் பங்கை நிலங்களிலிருந்து கேட்டபோதும் தன் குறுகிய மனம் காரணமாக ஹரிஷ்சந்திர ஜி ஒரு பெரிய சண்டையை உருவாக்கினார். ராமேஸ்வர் அரசு ஊழியர் என்றால் சகோதரனிடம் கேட்கக்கூடாது என்று விரும்பினார். நல்லது, வரும் காலத்தில் ராமேஸ்வர் ஜி இந்த கோரிக்கையையும் கைவிட்டார். ஆனால் இருவருக்கும் இடையே உறவு முன்பு போல் இல்லை. காரணம் மாமியின் எரிச்சலும் கசப்பான பேச்சும். அவர்களுக்கு தோன்றியது ராமேஸ்வர் ஜி எதுவாக இருந்தாலும் வெறும் தங்கள் கணவரின் கொள்ளையால்தான். உண்மை அப்படி இல்லை. தன் வேலை, தன் முயற்சியால் பெரும்பாலும் சுனிதாஜி காரணமாக இன்று இந்த நிலையில் இருந்தார். இப்படி செய்து செய்து முடிவில் இந்த உறவு வெறும் பெயருக்கான உறவாகவே இருந்தது. விசாரணைக்கு பிறகு ஹரிஷ்சந்திரஜி மட்டுமே மீதமிருந்தார். அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தன் சகோதரன் மற்றும் சகோதரியின் மரணத்தில் இருவரும் அவர்களின் உடலை தங்கள் பகுதிக்கு கொண்டு வந்தனர். ஒருவேளை இதுவும் அவர்களின் உபகாரம்.
பின்னர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் மகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வருவது அவர்கள் மீது கடமை. ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்த இந்த பெண்ணை வீட்டில் வைப்பது மிகவும் அவசியம் என்று நினைத்தனர். அவள் இந்த வீட்டிற்கு வந்தாள். ஆனால் மாமி அவள் வாழ்க்கையை நரகமாக்கினாள். அவள் குணமானவுடன் வீட்டின் முழு வேலைகளும் அவள் பொறுப்பானது. அவள் யார், எங்கு வாழ்ந்தாள் என்பதெல்லாம் மறந்துவிட்டது. வெறும் வலியை குறைக்கும் மருந்துகள் மாதம்தோறும் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டன. அவள் இந்த மருந்துகளை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். சில சமயம் மனத்திரையில் மங்கலான படம் தோன்றினால் எத்தனை நாட்கள் வலிக்கு உள்ளாக்கியது. மாமியிடம் குறிப்பிட்டாலோ அல்லது ஏதாவது கேட்க முயன்றாலோ மாமி கடுமையாக திட்டிவிடுவாள். மாமி மட்டுமல்ல, மாமியின் 2 மகள்கள் நைனி மற்றும் அனீஷாவும். இருவரும் தங்கள் அம்மாவைப் போல அவளை வெறுத்தனர். இது ஏன்? அவள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது அவர்களின் இளைய மகள் மாஹி அவளை விட ஏறக்குறைய 3-4 வயது இளையவள். அவள் அணுகுமுறை மிகவும் நல்லது. ஒவ்வொரு முறையும் அனன்யாவை சுற்றி வட்டமிட்டாள். தன் அம்மா மற்றும் சகோதரிகளின் குறுகிய மனம் இருந்தாலும் நல்ல நடத்தை காட்டினாள். வேலைகளில் உதவினாள். இப்படி அவளும் அங்கே இதயம் வைத்தாள். மாமா பகுதியின் பெரிய மாளிகையில் முன்ஷியாக பணியாற்றினார். அவர்களுக்கு சொந்த நிலங்களும் இருந்தன. ஆனால் அவர்களின் சோம்பல் காரணமாக அவை பயன்படாமல் இருந்தன. பெரும்பாலான விஷயங்களை மாளிகை பார்த்து கொண்டது. பெரிய தாக்கூர் சாஹிபின் மரணத்திற்கு பிறகு பெரிய சொந்தக்காரி இவர்களை அதே பதவியில் தொடர அனுமதித்தார். அதனால் அவர்கள் மாளிகை மக்களின் உபகாரங்களில் மூழ்கியிருந்தனர். ருக்மணி மாமியும் சில சமயம் மாளிகை வேலைகளில் உதவச் செல்வாள். சில சமயம் வெறும் முகஸ்துதிக்காக. இப்போது மாளிகையின் பெரிய இளவரசனின் திருமணம். அவர்கள் திறந்த மனத்துடன் இந்த பெண்ணை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பினர். ஒவ்வொரு காலையும் மாமா விட்டு வந்து மாலையில் திரும்ப அழைத்துச் செல்வார். காரணம், அவர்களின் பார்வையில் அவர்களின் உதவியாளராக நிரூபிக்க. ஆனால் அவள் கடைசி எழுத்தை அறியவில்லை. அங்கே அழைத்துச் சென்று இந்த மாசற்ற பெண்ணுக்காக என்ன குழி தோண்டினார்கள் என்று. இவ்வளவு அழகான மாசற்ற பெண் இந்த மாளிகைக்குச் செல்வது விக்ரம் சிங்கின் கண்ணில் படாமல் இருக்க முடியுமா? விக்ரம் சிங் தன் வயதை பொருட்படுத்தாமல் வெறும் இவளை பார்த்தான். ஒரு பார்வை. பின்னர் பார்த்து கொண்டே இருந்தான். வாழ்க்கையில் முதல் முறை வெறும் இவளுக்காக சமையலறை வாசலில் நின்று அனைத்து வேலைக்காரிகளிடையே வேலை செய்து கொண்டிருப்பதை உற்று பார்த்தான். ரஷ்மி சிறிது இவள் பக்கம் குனிந்தாள். உனக்கு தோன்றவில்லையா தாக்கூர்ஜி உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று? மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள். அந்த மனிதன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் ஏதோ இருந்தது. உள்ளேயே அசைத்துவிட்டது. பயந்து தன் முகத்தை திருப்பி விரைவாக துப்பட்டாவை இழுத்து வாயில் வைத்தாள். விக்ரம் சிங்குக்கும் தன் நிலை தெரிந்திருக்கலாம். திருமண கொந்தளிப்பு முடிந்த பிறகு முதலில் இந்த பெண்ணையே தன் தங்குமிடத்திற்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்வான் என்று நினைத்தான். ஆனால் இடையில் நடந்த இந்த கொந்தளிப்பு இதற்கு மேலும் சக்தி அளித்தது. இந்த பெண்ணின் கேவலம் முழு பகுதியிலும் பரவியது. இப்போது இதற்கு வழி முற்றிலும் எளிது. வெறும் சிறிது பொறுமை வேண்டும். அன்றும் இந்த கொந்தளிப்புக்கு பிறகு மாமி அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். ஆனால் முடியை பிடித்து மாமாவின் பாதங்களில் தள்ளினாள். ருக்மணி மாமியின் கசப்பான வார்த்தைகளுக்கு அவள் மீது எந்த விளைவும் இல்லை. அவள் இன்னும் அந்த மனிதனின் கண்களில் சிக்கியிருந்தாள். அவளை சந்தித்தவன். ஏன் அவன் நெருங்கினால் அவள் இதயம் அளவில்லா துடித்தது? ஏன் அவன் குரல் அவள் மூச்சில் ஏறியது? அவள் இதயம் துடித்து துடித்து கொண்டே இருந்தது. அதனால்தான் நான் இவள் தந்தையிடம் சொன்னேன், இவள் அம்மா போன்ற குணமற்ற பெண்ணை நமது குடும்பத்திற்கு அழைத்து வந்து வரும் தலைமுறையை கெடுக்காதே என்று. ஹரிஷ்சந்திரஜி முடியை பிடித்து அவள் முகத்தை தன் அருகில் இழுத்தான். எப்போதும் போல பேச்சு அவள் அம்மாவின் குணத்தில் வந்து நின்றது. நீ அறிவாய், வாழ்க்கையில் நான் உன்னை ஒருபோதும் இழந்தால் நானும் என்னை இழக்க நேரிடும். ஒரு மென்மையான கிசுகிசு அவள் காதில் சுழன்றது. அவள் தலை சுழன்றது. மாமா சொல்லிக் கொண்டிருந்தார். மாமி எவ்வளவு அடிக்கிறாள். அவள் கவனம் அந்த பக்கம் இல்லை. அவள் வெறும் சிக்கி அந்த ஒளிரும் கண்கள் கொண்ட மனிதனின் வட்டத்தில் இருந்தாள். அவளை தன் அருகில் இழுத்த பிறகு ஏன் அனைவரின் இடையில் விட்டு அங்கிருந்து மறைந்தான்? அவள் விரும்பவில்லை அவன் அவள் ஆடையை பிடித்து தன்னுடன் வைத்திருக்க. ஆனால் குறைந்தபட்சம் காரணம் சொல்லியிருக்கலாம். அவளை ஏன் அறிந்தான் என்று. ஒவ்வொரு இரவும் எந்த குரலின் கிசுகிசு, எந்த தொடுதல் அவளை அமைதி இழக்க செய்ததோ அந்த குரல், அந்த தொடுதல், அதுதான். ஆனால் யார்? அவன் பெயர் என்ன? அவன் உறவு என்ன? இதைத்தான் அவள் புரிந்து கொள்ள தகுதியற்றவள். தன் தலையை 2 கைகளால் பிடித்து கூச்சலிட்டாள். உயர்ந்தவரின் சாட்சி, என்னை விட்டுவிடு. எனக்கு தெரியாது என் அம்மா யார், அவர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் என் மீது ஏன் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள்? அழுத காரணத்தால் அவள் கண்கள் சிவந்து கொண்டிருந்தன. கண்களுக்கு கீழே சிறிய கரை சொல்லாமலேயே மாமியின் அடியின் காரணத்தை காட்டியது. இவர்களுக்கு இந்த அனாதை பெண் மீது ஒருபோதும் வருத்தம் இல்லை.
மாமா இவள் பெயரில் வாங்கிய அபார்ட்மெண்ட் தவிர அவள் தந்தையின் எத்தனை விஷயங்களை அபகரித்தான் என்று தெரியாது. இந்த மனிதனுடன் நீ அறையில் இருந்தாய். பெரிய சொந்தக்காரி தானே பார்த்தார். நீ சொல்கிறாய் உனக்கு தெரியாது யார் அந்த உன் காதலன் என்று. கேள். இவள் மாமி தொடர்ந்து எரிந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றினாள். மற்ற 2 சகோதரிகள் உள்ளே இந்த கொந்தளிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மாஹி கல்லூரியிலிருந்து வீடு திரும்பினாள். கடுமையான வெயிலில் இவளை இப்படி அடிக்கப்படுவதை பார்த்து பையை அங்கேயே விட்டு ஓடி அவள் அருகில் வந்தாள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்பா? இது என்ன நடக்கிறது? விடுங்கள் அக்காவை. அன்று அவள் இவளை விடுவித்து அழைத்துச் சென்றாள். இல்லையெனில் மாமாவின் கைகளால் கொலை செய்வித்திருப்பாள். வலி மற்றும் துன்பத்தை தவிர அவள் ஒன்றுமில்லை. வாழ்வதற்கான பொருளாக கருதப்பட்டது. அழுது அழுது சோர்ந்து முழங்கால்களில் தலையை வைத்தாள். வெறும் அசக்த குரல்கள் அவள் உதடுகளிலிருந்து வெளிப்பட்டன. காஷ் அவள் இறந்திருந்தாள். காஷ் அவளுக்கு இருப்பே இல்லாமல் போயிருக்கலாம். கண்களை மூடியவுடன் ஒரு தீவிர மனப்பான்மை கொண்ட மனிதனின் முகம் கண்களுக்கு முன் சுழன்றது. அவன் சிகரெட்டுக்கு மேல் சிகரெட் புகைத்து கொண்டே சென்றான். அந்த இழந்த பெண்ணை சந்திக்க முடியவில்லை. அவள் தாய் தந்தையின் இறப்பை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு புள்ளியும் மறைந்தது. அறிமுகமான மருத்துவமனைகளை தேடினான். போலீசுடன் தொடர்பு கொண்டான். அவன் மாமாவும் தன் பக்கத்திலிருந்து உயிர் போல் முயற்சி செய்தார். இது மேற்பரப்பு முயற்சி. ஆனால் அந்த பெண்ணை மீண்டும் சந்திக்க முடியவில்லை. அவன் மனைவி. திருமணம் முடிந்தது. திருமணச் சான்றிதழ் மற்றும் சில ஆவணங்கள் அவனிடம் பாதுகாப்பாக இருந்தன. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அவள் ஒரு பார்வையை கூட பார்க்க முடியவில்லை. யாருக்காக ஏங்கியபடி இரவும் பகலும் கழிந்தன. மறுபக்கம் அவன் கீர்த்தி மாமா முழு வணிகத்தையும் அவனிடம் ஒப்படைத்து அவர்களின் உபகாரங்களுக்கு பதில் செய்ய விரும்பினால் தங்கள் மகள் நிதாவை ஏற்றுக்கொள் என்றும் சொன்னார். எப்படியும் இப்போது இந்த திருமணத்திற்கு பயனில்லை. அந்த பெண் மறைந்துவிட்டாள். அவள் திரும்ப முயலவில்லை என்றால் இதன் ஆதரவில் வாழ்க்கை கழிப்பது முற்றிலும் வீண். அனைவரும் அவன் வாழ்க்கையிலிருந்து அனன்யாவின் அத்தியாயத்தை மூடிவிட்டனர். ஆனால் அவனுக்கு தெரியும், அவன் உயர்ந்தவருக்கு தெரியும், ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு மூச்சுடன் இந்த பெண்ணை நினைத்தான். அவளை கண்டுபிடிக்க ஜெபித்தான். இப்போது அவள் முன்பாக வந்தாலும் எந்த நிலையில் அவனுக்கு தெரியாது. யாரிடம் இருந்தாள்? யாருடைய கருணையில் இருந்தாள்? ஆம், அவன் கரனுக்கு அனைத்தும் சொல்லி உதவி கோரினான். கீர்த்தி ஜியிடம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. இந்த விஷயத்தில் வேறு யாரையும் நம்ப முடியவில்லை. கரண் நிரம்ப உதவி உறுதியளித்தான். ஆனால் இப்போது அவனுக்காக அமர முடியவில்லை. புதிய திருமணம். அவன் மனைவியுடன் 2-3 நாட்களுக்கு பிறகு ஹனிமூனுக்கு செல்லப் போகிறான். விக்ரம் சிங் இந்த மனிதனுடன் அவ்வளவு பகை வைத்திருந்தான். இந்த பகுதியில் அவன் நுழைவுக்கும் தடை போட்டான். அவர்களுக்குள் என்ன எரிமலை கொதித்தது என்று தெரியாது. அன்று அவர்கள் தங்கள் தங்குமிடத்திற்கு ருக்மணி மாமியை அழைத்தனர். இந்த விஷயத்தில் யாராவது அவர்களுக்கு உதவ முடியும் என்றால் ருக்மணி. ஆம் தாக்கூர்ஜி, ஆணை சொல்லுங்கள். நான் உங்கள் எந்த வேலைக்கு வர முடியும்? ஷாலை தோள்களில் சரிசெய்து ருக்மணி தலையை உயர்த்தி அவர்களை பார்த்தாள். விக்ரம் சிங் நோட்டுகளின் தடித்த கட்டுகளை மேசையில் வைத்தான். எனக்கு உதவ முடியுமா ருக்மணி? இந்த உதவிக்கு பதிலாக உன்னையும் உன் மகள்களின் வாழ்க்கையையும் நான் உயர்த்த முடியும் என்று எனக்கு நம்பிக்கை. ஹரிஷ்சந்திரஜி ஒப்புக்கொள்ளட்டும் அல்லது இல்லை என்றாலும் நீ எல்லா வகையிலும் இந்த வேலையை செய்ய வேண்டும். ருக்மணி எவ்வளவு நேரம் அறியாமையுடன் விக்ரம் சிங்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் 50 வயது. ஆனால் இன்னும் இன்பம் அவன் நரம்புகளில் பரவியிருந்தது. முதுமை தன் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த மனிதன் ஒப்புக்கொள்வானா? நான் அந்த ஹட்டாகட்டா வெக்கமில்லாத கண்களை உள்ள கோபக்கார தாக்கூரை விரும்புகிறேன். நீ எப்படியாவது இந்த பெண்ணை என்னுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அந்த நாள் ஹவேலிக்கு வந்த அதே பெண். விக்ரம் சிங் சொல்லி முடித்தார். ருக்மணி திகைத்து அவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். எப்படியோ அந்த பெண்ணுக்கு இத்தனை அற்புதமான அதிர்ஷ்டம் இருந்தது. இவர்களுக்கு இதை பற்றி எந்த யோசனையும் இல்லை. பேராசையின் உச்சம் என்னவென்றால் விக்ரம் சிங்கின் துணையும் இவர்களுக்கு செல்வத்தின் காரணமாகவே அற்புதமாக தோன்றியது. சரி, ஒருவேளை அவர் இவர்களின் மகள்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்தாலும் இவர்கள் அப்போதும் தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் மற்றவர்களின் மகளுக்கு மேலேயுள்ளவரை அஞ்சாதவன் தன் மகள்களுக்காகவும் ஒருபோதும் அஞ்சமாட்டான். தாக்கூர்ஜி, உங்கள் ஆணையை நான் தலையிலும் கண்களிலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஹரிஷ்சந்திரர் அவள் வேண்டுமென்றே பேச்சை முழுமையாக்காமல் விட்டாள். விக்ரம் சிங் நோட்டுகளின் ஒரு கட்டைக்கு மேலும் அதிகரித்தார். ஹரிஷ்சந்திரரை சம்மதிக்க வைப்பது உன் வேலை, என்னுடையதல்ல. போ, 2 நாட்களுக்குள்ளாகவே இந்த பெண்ணுடன் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும். நிறைய யோசித்த பிறகு அவள் இந்த விஷயத்தை ஹரிஷ்சந்திரர் முன்வைத்தாள்.
தாக்கூர்ஜி, இதன் கெட்ட நடத்தையால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இது வெறும் அவர்களின் நெற்றியில் கரை. அவர்கள் இந்த கிராமத்தின் சர்பஞ்ச். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் இப்படி தன் குணத்தில் கரை பூசி மற்ற பெண்களிடையே இருப்பது. தாக்கூர்ஜி விரும்புகிறார், நாங்கள் இந்த பகுதியை விட்டுச் செல்ல வேண்டும் அல்லது இந்த கரையை அழிக்கும் பொருட்டு மட்டும் இந்த பெண்ணை தாக்கூர்ஜியுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதுவும் வெறும் எங்கள் நிமித்தமே. ஹரிஷ்சந்திரர் தன் மனைவியை பார்த்தபடி இருந்தார். இது எப்படி சாத்தியம்? நல்லவேளை அவள் வாசலுக்கு வெளியே நின்று எல்லா பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். முழு உடலும் நடுங்கியது. இது சாத்தியமே இல்லை. அவள் ஒருபோதும் யாரையும் பற்றி நினைத்ததே இல்லை. ஆம், அந்த அழகான குணமுள்ள மனிதன் இரவு முழுவதும் அவள் காதுகளில் ரகசியமாக பேசினான். இப்போதுதான் அவனை தேடிக் கொண்டிருந்தாள். இந்த கஷ்டம் அவள் மீது திணிக்கப்பட்டது. அவள் எப்படி ஹரிஷ்சந்திரரை சம்மதிக்க வைத்தாள். சில நோட்டுகளையும் அவருக்கு கொடுத்து, மேலும் அவருடன் சேர்த்து ஹவேலியின் தாக்கூர் பெரிய நன்மை செய்கிறார் என்ற நிறம் கொடுத்துவிட்டாள். அவளிடம் யாரும் ஒப்புதல் கேட்கவில்லை, கேட்கப்படவும் இல்லை. அப்படியே அமைதியாக அவளது திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. அது 2 நாட்களுக்குப் பிறகு 3வது மாலை விக்ரம் சிங்குடன் நடக்க இருந்தது. விக்ரம் சிங் இந்த விஷயத்திலும் அழுத்தங் கொடுத்தார். அவர் சொல்லும் முன் இந்த செய்தி இந்த வீட்டின் வாசலுக்கு வெளியே செல்லக்கூடாது. அவர்களுக்கு எந்த அச்சம் இருந்ததோ அவளுக்கு தெரியும். இந்த மக்களிடம் கெஞ்சுவதும் முழுவதும் வீண். அவர்கள் ஒருபோதும் இவள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள். தெரியாது அவள் வாழ்க்கையில் என்ன பாவம் செய்தாள். 5 வருடங்களாக அந்த மிருக குணமுள்ள மக்கள் அவள் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள். அன்றைக்கு எல்லாம் முடிந்த பிறகு அவள் ஜன்னலுக்கு அருகில் சென்றாள். நீண்ட நேரம் வானத்தை பார்த்தபடி இருந்தாள். இந்த வீடு அவள் தாத்தாவின் வீடு. மிக பழைய பாணியில் கட்டப்பட்டது. ஆனால் உறுதியான கட்டுமானத்தால் இப்போதும் அதன் அடித்தளம் நிலைத்திருந்தது. துப்பட்டா இன்னும் முக்காடு போல் சுற்றியிருந்தது. திடீரென்று ஜன்னலுக்கு முன் ஒரு நிழல் அசைவது தெரிந்தது. அவள் அறியாமல் பின்னால் தள்ளினாள். கதவை மூடுவதற்கு முன் யாரோ கதவை திறந்து துள்ளி குதித்து அறைக்குள் வந்தான். திறந்த கண்களுடன் அவள் அப்படியே நின்றுவிட்டாள். பேசும் சக்தியே பறிக்கப்பட்டது போல். முன்னால் அதே மனிதன் நின்றிருந்தான். தளர்வான சட்டை, பேண்ட், சோர்வாக கவலையுடன், நெற்றியில் சிதறிய முடிகள். அவள் இந்த மனிதனை வானத்திலிருந்து இறங்கிய ஒரு தேவதை போல் பார்த்தாள். அவள் இதயம் துடித்தபடியே இருந்தது. துடிக்கும் இதயத்துடன் அவள் 2 அடி பின்னால் தள்ளினாள். சுவருடன் ஒட்டினாள். ஆரவ் அவள் பக்கம் முன்னேறி அவள் 2 கைகளையும் பிடித்து கொண்டான். நான் உனக்கு நினைவில் இல்லையா? உனக்கு தெரியாதா நீ என் மனைவி என்று? இந்த வெளிப்பாடு அவளுக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. அவள் திடீரென்று கைகளை விடுவித்துக் கொண்டாள். அனன்யா, நீ அறியாய், நான் எவ்வளவு கஷ்டங்களுடன் உன்னிடம் வந்தேன். இந்த முறையும் நீ தோற்றுவிட்டால் உன்னுடன் என் எல்லா உறவும் முடிந்துவிடும் என்று புரிந்துகொள். நான் இருக்கும்போது நீ வேறொருவருடையவளாக இருக்க முடியாது. என்னிடமிருந்து மறைக்கவும் முடியாது. மேலேயுள்ளவரின் சாட்சி. என் வழியிலிருந்து போய்விடுங்கள். நான் உங்களை அறியேன். எனக்கு ஏன் கஷ்டங்களை உருவாக்குகிறீர்கள்? அவள் கடுமையாக அழுதாள். ஆரவ் சுவரில் ஒரு பலமான முஷ்டியை கொடுத்தான். அவன் அவளை தேடி தேடி பைத்தியம் பிடித்துவிட்டான். அவள் அவனை அடையாளம் காணவில்லை. பிறகு அவள் அறியாத முகத்தை பார்த்தபடி தன் மொபைலை எடுத்து சில படங்களை அவள் முன் காட்டிக்கொண்டே சென்றான். பார், நீ என்னை அடையாளம் காணவில்லை. நான் ஆரவ். நீ நேசித்த ஆரவ். உன் தந்தையார் என் கைகளில் ஒப்படைத்தவர். இதோ நம் திருமண சான்றிதழ். இப்போதும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பொய் சொல்லவில்லை. எத்தனையோ நிழல்கள் அவள் மனதில் சிக்கிக் கொண்டன. அறியாமல் அவள் வலிக்கும் தலையை பிடித்து கொண்டாள். சுவருடன் சாய்ந்து உட்காரத் தொடங்கினாள். நான் அறிவேன் ஆரிஃப் உன் தேர்வு. ஆனால் அவர் உன்னை முழு பாதுகாப்பில் வைப்பார். இந்த விஷயத்தில் எனக்கு முழு நம்பிக்கை. அப்பாவின் குரல் காற்றின் அலையில் சவாரி செய்து வருவது போல் ஆரவ் அவளுக்கு நிறைய சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் எவ்வளவு கஷ்டங்களுடன் இங்கு வந்தான் என்று. வெறும் இதை சொல்லும் பொருட்டே. ஆனால் அவள் அமைதியாக தலையை முழங்கால்களில் வைத்து உட்கார்ந்திருந்தாள். அறையில் முழு அமைதி நிலவும் வரை அவள் தலையை உயர்த்தி பார்த்தாள். அவன் ஜன்னலுக்கு அருகில் நின்று அவளை இழக்கும் கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தான். நான் உன்னை ஒருபோதும் இழக்க முடியாது. நான் உன்னை பெற்று விடுவேன், உன் விருப்பத்தால் அல்லது வலுக்கட்டாயமாக. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், என் காதல் உண்மையானால் நீ இந்த உறவையும் என் காதலையும் கட்டாயம் ஏற்றுக்கொள்வாய். வாக்குறுதி. அவன் ஜன்னலுக்கு அருகில் மறைந்தான். ஒருவேளை தொலைவில், இருளில். அப்போது அவள் ஓடி ஜன்னலுக்கு அருகில் வந்தாள். அவள் தலை சுழன்றது. தொண்டைக்கு அருகில் ஏதோ உறைந்து விட்டது போல். கடுமையான மன அதிர்ச்சி அவளை இவ்வளவு பாதித்தது.
முயற்சி செய்தும் அவள் இவை எதையும் நினைவில் கொள்ள முடியவில்லை. நினைவில் வந்தாலும் மங்கலான காட்சி போல். ஒரு முழு சிகிச்சை அவளை குணப்படுத்த முடியும், ஆனால் யாரும் முயற்சிக்கவில்லை. பிறகு இந்த 5 வருடங்களில் அவள் மீது அந்த அத்தியாசாரங்கள் நிகழ்த்தப்பட்டன. அவள் சிலையைப் போல் அமைதியாகிவிட்டாள். அடுத்த நாள் காலை அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள். அந்த மனிதனை பற்றி யோசித்தபடி அவன் முகம் அவள் மனதில் பதிந்துவிட்டது போல். அவன் பேச்சுகள் எல்லாம் அவளுக்கு தெரிந்தவை போல். ஆனால் இவை எல்லாம் தெளிவாக ஏன் இல்லை? அவள் யாரிடமும் கேட்கவும் முடியவில்லை. வெறும் ஒரு அமைதி, ஒரு அமைதியான காத்திருப்பு. கடக்கும் ஒவ்வொரு தருணமும் அவள் மீது துன்பமாக விழுந்தது. ஒவ்வொரு மாலையும் அவள் வாசலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். எப்போது அவன் வாசலால் உள்ளே வந்து முன்னேறி அவள் கையை பிடித்து இந்த துன்பக் காவலிலிருந்து வெளியே அழைத்துச் செல்வான் என்று. காதல் விரும்புபவன் என்றால் மார்பை நிமிர்த்தி எல்லார் முன்னிலையில் எல்லோரையும் நம்ப வைத்து அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளை விக்ரம் சிங்கின் திருமணத்திற்கு அருகில் கொண்டு வந்தது. இறுதியாக அந்த மாலையும் வந்தது. அவள் தலையை தாழ்த்தி தன் கைகளின் கோடுகளை பார்த்தபடி இருந்தாள். சுனீதா தாயி அவளுக்கு லேசான மேக்கப் செய்தாள். கடவுளின் சாட்சி, இப்போதாவது ஏதாவது சொல்லுங்கள், மறுத்துவிடுங்கள், உங்கள் உரிமைக்காக குரல் எழுப்புங்கள். ஆனால் அவள் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். சொல்லவும் கேட்கவும் எதுவும் மீதமில்லாதது போல். மேலேயுள்ளவர் அறிவார் விக்ரம் சிங் பெரிய உரிமையாளர்களுக்கு என்ன பாடம் சொல்லிவிட்டான். அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். இல்லையென்றால் பெரிய உரிமையாளர் போன்ற நீதி விரும்பும் பெண் ஒருபோதும் இந்த ஒவ்வாத உறவை அனுமதித்திருக்க மாட்டாள். வெளியே எல்லாரும் வந்துவிட்டார்கள் அவளை அழைத்துச் செல்ல. அவள் திரும்பி ஜன்னலை பார்த்தாள். பிறகு பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் உதடுகள் அழைத்தன. கேஷ் அவன் ஒரு முறை வந்திருந்தாள். கேஷ் அவன் பெயரை அடையாளம் கண்டவன். அவன் இருப்பே அவளுக்கு அமைதியின் காரணம். ஆனால் ஒருவேளை அவன் தன் காதலின் நம்பிக்கையை உறுதிப்படுத்திய பிறகு மறைந்து விட்டான். அவளை வெளியே அழைத்து வந்தார்கள். வெளியே விக்ரம் சிங் முழு ஆடம்பரத்துடன் தன் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தான். அந்த அப்பாவி போன்ற மணமகள் இவ்வளவு அழகாக இருந்தாள். தெரியாது எத்தனை கண்கள் அவளை பார்த்தன. விக்ரம் சிங்குக்கு அவசரம். அவர் பண்டிதரிடம் ஆணையிட்டார். திருமண சடங்கு தொடங்குங்கள். அவள் இன்னும் அமைதியாக உட்கார்ந்து தன் கைகளை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணீர் இமைகளுக்கு முன் சுழலத் தொடங்கியது. தொண்டை கசப்பாக ஆனது. இதயம் துடித்தது. அமைதியின்மையால் அவள் பக்கங்களை மாற்றிக்கொண்டாள். பண்டிதர் ஒப்புதல் கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் தாழ்ந்த தலை மேலும் தாழ்ந்து சென்றது. சுற்றிலும் வெறும் இருள், வெறும் குரல்கள். இந்த உடலின் கனமான தொனி. அப்பா. ஆம், அவள் அப்பாவின் குரல். எல்லாம் சிக்கிக் கொண்டது போல். பிறகு அவள் தலையை உயர்த்தினாள். ஒருவேளை தாயி அச்சுறுத்தல்களால் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவள் விரைவாக விக்ரம் சிங்குடன் திருமணத்திற்கு ஒப்புதல் அளிக்க. அவள் தலையை உயர்த்தி வாசலை நோக்கி பார்த்தாள். எல்லாருக்கும் தொலைவில் மக்களின் இடையே ஒரு மூலையில் நின்றிருந்த உருவத்தின் மீது அவள் பார்வை நின்றது. அது வெறும் ஏமாற்று போல் தோன்றியது. ஒரு பயங்கரமான கனவு. இல்லை, அது கனவு அல்ல. அது உண்மை. அழகான உண்மை. அறியாமல் அவள் அதை பார்த்து கொண்டே சென்றாள். பண்டிதர் எத்தனை முறை கேட்டாரோ தெரியாது. அவள் பார்வை நின்ற இடத்தை பார்த்து எல்லாரும் திரும்பி அந்த மனிதனை நோக்கினார்கள். விக்ரம் சிங் நெருப்பு பொறி போல் ஆனார். அவன் தன் இடத்தில் உறுதியாக நின்றான். பிறகு அறியாமல் அவள் எழுந்தாள். முக்காட்டை முகத்திலிருந்து விலக்கித் தள்ளினாள். இந்த எல்லா மக்களையும் புறக்கணித்து அவள் இந்த மனிதனை நோக்கி முன்னேறினாள். அவன்தான் அவளுடைய முழு செல்வம். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் உடைந்து உடைந்து விழுந்தன. முன்னால் நின்ற மனிதனின் உதடுகள் புன்னகையில் மாறின. அவள் ஓடி அவன் மார்பில் சேர்ந்தாள். அமைதியற்ற இதயத்திற்கு அமைதி கிடைத்தது போல். எல்லா காத்திருப்பு, எல்லா அமைதியின்மை, எல்லா துன்பம் புகையைப் போல் மறைந்தன. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். தயவு செய்து என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு மிகுந்த பயம். மெல்லிய குரலில் கெஞ்சினாள். ஆரவ் அவளை தன் மார்பில் இறுக்கி மறைத்து கொண்டான். விக்ரம் சிங் கர்ஜித்து அவன் பக்கம் முன்னேறினார். ஹரிஷ்சந்திரரும் நெருப்பு பொறி போல் ஆனார். உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இங்கிருந்து உயிருடன் திரும்பிச் செல்ல முடியாது என்று உனக்கு தெரியாதா? அவன் கழுத்தை பிடிக்கும் எண்ணத்துடன் அருகில் வந்து கொண்டே இருந்தார்கள். எல்லார் இடையே அவள் வெறும் ஒரு கேலிக்கூத்தாக மாறிவிட்டாள். அவளை தன் முதுகுக்கு பின்னால் நிறுத்தி அவன் முன்னேறி விக்ரம் சிங்கின் கழுத்தை பிடித்தான். அன்றைக்கு அவர்கள் அவன் கழுத்தில் கை வைத்த அதே போல். அங்கிள், இந்த வயதில் எலும்புகள் எவ்வளவு பலவீனமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது போலும். ஒரு முறை தவறு செய்துவிட்டீர்கள். ஆரவ் கபூரின் கழுத்தில் மீண்டும் கை வைக்காதீர்கள். இங்கு இருக்கும் அனைவரும் கேளுங்கள். இவள் அனன்யா சர்மா, ரமேஷ்வர் சர்மாவின் மகள்.
ஆரஃப் கபூரின் மனைவி. அவளுடைய தந்தை தன் விருப்பத்திலும் ஒப்புதலுடனும் என்னுடன் திருமணம் செய்து வைத்தார். பிறகு இந்த இரட்டை முக மாமா இவளை அழைத்து கொண்டு மறைந்துவிட்டார். வெறும் தன் சுயநலத்திற்காக, வெறும் தன் வெறுப்பிற்காக. உங்களிடம் என்ன ஆதாரம்? பொய் சொல்கிறீர்கள் போலும். பயத்துடன் ஹரிஷ்சந்திரர் கர்ஜித்தார். ஆனால் அவன் திருமண சான்றிதழை அவர்கள் முன் அசைத்தான். அப்படியா? நீங்கள் போலி ஆவணங்களுடன் வந்துவிட்டால் நாங்கள் நம்பிவிடுவோமா? எல்லை இருக்கிறது அப்படி. அவர்கள் கேலியாக சிரித்தனர். இல்லை, நான் எந்த போலி ஆவணத்தையும் கொண்டு வரவில்லை. மாறாக என் உண்மையான ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் முன்னிலையில் மீண்டும் திருமணம் செய்வேன். யாருடைய மனதில் சந்தேகம் இருந்தாலும் அது மறையட்டும். இன்னும் யாருக்காவது இடையில் வந்து வீர விளையாட்டு காட்ட வேண்டுமானால் காட்டட்டும். ஆனால் வெளியே போலீஸ் நின்று கொண்டிருக்கிறது. வீர விளையாட்டு தானைக்குச் சென்று முடியும். இதுதான் அந்த உண்மை. ஹரிஷ்சந்திரரும் அவருடைய மனைவியும் மறைக்க முடியாதது. அவமானமும் அழுகையும் அவர்களின் விதியாகிவிட்டன. நிரம்பிய பகுதியில் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். விக்ரம் சிங் வெறும் அச்சுறுத்தல் மட்டும் தெரிந்தவர். வெறும் கத்துவதும் கூச்சலிடுவதும் மட்டும் தெரிந்தவர். போலீஸ் பெயரையும் உண்மையையும் அறிந்த பிறகு அஞ்சி அங்கிருந்து வெளியேறினார். அவள் கையை பிடித்து அவன் அழைத்து வந்தான். இப்போது நிக்காஷ் தொடங்குங்கள் பண்டிதரே. தன் விருப்பமான பெண்ணை ஒருமுறை பார்த்த பிறகு லேசாக சிரித்து அனுமதி அளித்தான். அவன் ஆவணங்களை எடுத்த பிறகு பண்டிதர் சடங்கை தொடங்கினார். மீண்டும் அவளிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டது. அனன்யா ஷர்மாவிடம் கேட்கப்பட்டது. ஆரவ் கபூரை தன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று. அவள் இதயத்தோடும் உயிரோடும் ஏற்றுக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு இருண்ட கிணற்றில் விழுவதற்கு முன் மேலேயுள்ளவர் பிடித்து கொண்டது போல். அவர் எப்படி பிடிக்காமல் இருப்பார்? கடந்த 5 வருடங்களாக அவன் எவ்வளவு தீவிரமாக அவளை அழைத்து கொண்டிருந்தான். இந்த நாளில் இந்த மக்கள் இடையிலிருந்து அவளை இப்படி வெளியே அழைத்து வந்தான். யாருக்கும் எந்த கேள்வியும் மீத்தமில்லை. மேலேயுள்ளவர் ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் அறிந்தவர். கர்மா எழுதப்பட்டுவிட்டது. யாருடைய மகளுடன் தீமை செய்கிறாரோ அது இந்த உலகிலேயே திருப்பிக் கொடுக்கப்படுகிறது. சிறிது சுயநலத்தை கீர்த்தி கபூரும் காட்டியிருந்தார். ஒருவேளை அவர்கள் தன் மகளுக்காக சுயநலக்காரர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த பெண் வழியிலிருந்து விலகிவிட்டாள் என்று நினைத்தார்கள். அவளை விலக்க அவர்கள் விரும்பவில்லை. ஆனாலும் தன் மகளுக்காக வழியை தெளிவாக்கிவிட்டார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இந்த பெண்ணை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு தீட்டார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு முழு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவளை பிடித்து கொண்டு தன் அறைக்குள் அழைத்து வந்தான். அவள் அழுது கொண்டே இந்த மனிதனை பார்த்தாள். மேலேயுள்ளவரின் அற்புதம் போல். நான் உன்னை நேசிக்கிறேன், என் முதல் மூச்சிலிருந்து கடைசி மூச்சு வரை. வெறும் உன்னுடையவன். அவள் முன் முழங்காலில் அமர்ந்து ஆரக் தன் கையை அவள் பக்கம் நீட்டினான். அனன்யா அழுது கொண்டே இந்த கருணை மிக்க மனிதனின் கைகளை பிடித்து கொண்டாள். அவள் உலகத்தையே மறந்துவிட்டாள். ஆனால் இந்த காதலை ஒருபோதும் மறக்கவே முடியவில்லை. ஆம், காலம் இவற்றை மங்கலாக்கிவிட்டிருந்தது. இது நோய்களின் பார்வையாக மாறிவிட்டிருந்தது. அந்த மனிதனுக்கு தெரியும், நகரத்தின் விலையுயர்ந்த மருத்துவரிடம் சிகிச்சை செய்து மீண்டும் அவளை தன்னுள் அடக்கிக் கொள்வான். காதலால், நம்பிக்கையால், தன் இதயத்தின் எல்லா ஆசைகளாலும். இந்த நேரத்தில் ஒருவரையொருவர் மார்போடு சேர்த்து கொண்டு அவர்கள் வெறும் ஒருவரையொருவர் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் காதலின் எல்லை. காதலர்கள் தொலைவிலும் இருந்தாலும் தங்களை அவன் அமானதத்தில் வைத்துக்கொள்